வணக்கம் மக்களே. நியூஸ் பார்த்தீங்களா? நேற்று மட்டுமே ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள், இதில் மரணம் வர பத்தாததுக்கு ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை நேற்று மட்டுமே. இதெல்லாம் கேட்டு ஏன் சிரிச்சுனே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இதுக்கு சிரிக்கிறேங்க. நான் சிரிக்கிறது எதுக்குன்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நேற்று நம்ம சிஎம் விஜய் சார் வந்து சிம்ரன் கூட ஒரு ஃபோட்டோ, சிம்பு கூட ஒரு ஃபோட்டோ, சிம்பு கூட ஒரு மீட்டிங் சொல்லிட்டு ஜாலியாக பேசின்னு இருந்திருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு நம்ம சிஎம் விஜய் சார் தானா? எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. யாருன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் வந்து சும்மா வீடியோ போடுறேன், எனக்கே வந்து காண்டாகுது, டென்ஷன் ஆகுது. இது பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது என்னடா நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தோணுது. பட் இவர் வந்து பொறுப்பில் இருக்கிறாரு, முதல் பதவியில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் நீங்கள் அதுக்கு வந்து பொறுமையாக கூட ரியாக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் தப்பு சொல்லலை, டைம் எடுத்து கூட பண்ணுங்க, ஒன்றும் சொல்லலை. பட் அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு மீட்டிங்லாம் போடுறீங்களே நடிகர்கள் கூட, அதுதான் எனக்கு வந்து காண்டாகுது. இப்போ சிம்பு மீட் பண்ணுறதோ சிம்ரான் மீட் பண்ணுறதோ என்ன இப்போ முக்கியம் கேட்குறேன். என்ன யூஸ்? அதனால் எனக்கு தெரிஞ்சு சிம்பு கூட வந்து எப்படி பாலியல் வன்கொடுமை வழக்குகளை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னத்தான் சொல்கிறது, சிரிக்கிறதா அழுவுறதானே தெரில, அந்த மாதிரி இது தமிழ்நாட்டோட நிலைமை. இப்போ பத்தாவதுக்கு இந்த அதிமுக எம்எல்ஏங்க தொல்லை வர தாங்க முடியலங்க. இவனுங்க ஃபஸ்ட்டு இவங்களை எதுக்கு ஜெயிக்க வச்சிங்க? நான் மக்களை தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். இவங்களை எதுக்கு ஜெயிக்க வச்சிங்க? நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க, அவனுங்க ஈஸியாக ரிசைன் பண்ணிட்டு போயினே இருக்கிறானுங்க தொகுதியை மதிக்காமல். இதில் என்ன தெரியுதுன்னா, மக்கள் மேலே மரியாதையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை யாருக்குமே. ஈஸியாக வராங்க, ஏதோ யாரோ ஜெயிக்க வச்ச மாதிரி ஜெயிச்சிட்டானுங்க, அப்படியே போயினே இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து அடுத்த வாட்டி வந்து எலெக்ஷன் நிற்கவே கூடாது, அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ இது வந்து ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் தான். அந்த திருச்சிக்கெல்லாம் ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் லைனாக வந்து எல்லாம் ரிசைன் பண்ணே இருக்கிறானுங்க. அது என்ன தான் கதைன்னு தெரில. சத்தியமாக அது வந்து ஒரு நேர்மையான நியாயமான முறையில் வந்து நியாயமான ரீசனாக இருக்காது. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, அது என்னதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒட்டுமொத்த அரசியலுமே சீர்கட்டு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படிங்க இருக்கும் நல்லா தமிழ்நாட்டில்? அவனுங்க சட்டமன்றத்தில் பண்ணுறதே சரியில்லை, அதுவே வந்து அலங்கோலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பாமர மக்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு இருக்குது சொல்லுவோம் பார்க்கலாம்? சத்தியமாக இருக்காது. டிஎம்கே கூட இந்த அளவுக்கு மோசமாக பண்ணது இல்லைங்க. நான் தான் சொல்கிறேனே, டிஎம்கே கூட இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயலை பண்ணது கிடையாது. அப்படி பண்ணின்னுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிஹேவியர். இதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு, அதிமுக கப்பலை போல மூழ்கின்னு இருக்கான். இவர் சொல்கிறாரு ஜாலியாக. நான் என்ன கேட்குறேன், இப்படி சொல்ல உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா? ஏன்னா வந்து உங்களுக்கு 50 வருஷமாக சோறு போட்ட கட்சி அது, அதை வந்து இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் தான் அதை காப்பாற்றிருக்கணும் அட்லீஸ்ட்டு. சரி விடுங்க, அதெல்லாம் என்னத்தை நமக்கு ஏது. அதான் ஒரு நேர்மை மரபு இருக்கிறவங்ககிட்ட பேசலாம், எதுவுமே இல்லை ஈஸியாக தாவிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசுறது சொல்லுங்க போகலாம்? வேஸ்ட்டு. சரி, மறுபடியும் நம்ம இந்த நியூஸுக்கு வரும், இந்த பாலியல் குற்றங்கள் வழக்கு வருவோம். இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க? இதில் சிங்கப்பெண் பிகில் படத்தில் வர மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னே தெரில, வந்ததும் தெரில, போனதும் தெரில. அதனால் அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து ரூல்ஸ் போட்டால் கூட அந்த ரூல்ஸ் ஃபாலோ ஆக மாட்டுங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதுதான் நான் சொல்கிறேன். ரூல்ஸை நீங்கள் போடுறீங்க, 1-2 நல்லது தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த சட்டங்க ஃபஸ்ட்டு கையில் எடுத்து அதுக்கான ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. நீங்கள் வந்து சிச்சினே இருக்கிறீங்க, உட்காந்து வீடியோ யார் வீடியோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, நடிகர்கள்லாம் மீட் பண்ணுறீங்க, அப்படி இருந்தால் எப்படி அது தமிழ்நாட்டு வந்து எப்படி? இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான்லாம் கூட எனக்கெல்லாம் அந்த இல்லை. சப்போஸ் நான் அந்த உங்கள் பொசிஷனில் இருந்தேன் அப்படின்னா அதுக்கு இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்காச்சும் ட்ரை பண்ணுவேன். எப்படின்னா, இப்போது அந்த நியூஸை கேட்டு லம்ப போய் அந்த இடத்துல இறங்கினா அது அப்போ ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வச்சு காட்டலாம்ல, நீங்கள் அதுவே காட்ட மாட்டீங்கன்றது என்னோடய வாக்குவாதமே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கப்புறம் நியூஸ் வரக்கூடாது. இதுக்கப்புறம் நியூஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கெட்ட செய்திலாம் வரக்கூடாது. ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுங்கள்.
உங்கள் பேரை தாங்க நீங்கள் கெடுத்துனுக்கிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களை குறை சொல்லணும்னு சொல்ல, எனக்கு வந்து தப்பு நடந்தால் அது புரியல, அவ்வளோதான், சிம்பிள். நான் ஏன் உங்களுக்கு குறை சொல்லி அன்றைங்கன்னா அப்போ சொல்லும் போல ஒன்றுமே கிடையாது. தப்பை தட்டிக்கணும், தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் என்னோடய கருத்து. ஸோ இனிமேச்சும் ஒழுங்காக பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.